வணக்கம். பெருமாள் துணை, தென்னாடுடைய சிவனையை போற்றி. அஸ்வினி நட்சத்திரத்தோட விலாவரியான அவங்களுக்கு உகந்த விஷயங்களை பற்றி பார்க்கலாம். படிப்பு, இவங்க கமாண்டிங் தர வேண்டிய படிப்பாக படிக்கணும். அதாவது எப்படின்னா, ஒரு போலீஸோ இல்லை இராணுவமோ அல்லது கவர்மெண்ட்ல ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு படிப்போ இல்லைன்னா சர்வீஸ் ஓரியன்ட் டாக்டர், இன்ஜினியர், கவர்மெண்ட் சர்வீஸ் மற்றும் இல்லை நார்மலாக ஏதாவது ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சரல், இன்டீரியர், இந்த சம்மந்தப்பட்ட படிப்பு இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இவங்க ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கான இந்த படிப்புகளை அவங்க படித்து கொண்டு வந்தாலே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது பார்த்துக்கணும். நம்ம வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இவங்க வேலையில் இருந்தால் மட்டுமே இவங்களுக்கு அடுத்து வர தொழில் இவங்க என்ன பண்ணலான்ட்டு அவங்க இருக்கிற வேலையே அவங்களுக்கு கொடுக்கும். ஒரு 2 வருஷம் வேலை செய்கிறது, 3 வருஷம் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு வேற தொழில் அப்படியே மாறிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்காது. அந்த தொழிலுன்றது கரெக்டாக இவங்களுக்கு அமையணும்னா 35 வயசு வரைக்கும் அவங்க கண்டிப்பாக அந்த தொழிலை கற்றுக்கணும். நான் 35 வருஷம்னு சொல்லலை, 35 வயசு வரைக்குமே அவங்க அந்த தொழிலை நல்ல சீர்வர கற்றுக்கிட்டாலே அவங்களுக்கு தொழில், அந்த சம்மந்தப்பட்ட தொழில் அவங்க செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அவசரப்பட்டு ஒரு இடத்துலேருந்து மாறிக்கிட்டே இருந்தாங்கன்னா வீண். நான் சொன்ன படிப்புக்கேற்ற அவங்க வேலையை தேடிக்கிட்டு அந்த தொழிலை பண்ணிக்கலாம். அதாவது 35 வயசு வரைக்கும் வேலையை செஞ்சுட்டு தொழில் இவங்களுக்குன்னு இன்டீரியர், அப்புறமா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, வீடு கட்டுதல், மனை விற்கிறது, அப்புறமா ஒரு போலீஸ் சர்வீஸு, டாக்டரு, மருந்து சம்மந்தப்பட்ட தொழில், கப்பல், மீன் வளைத்துறை, இல்லை மீன் வியாபாரம், மீன் எக்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இது போக அவங்களுக்கு இந்த தீ சம்பந்தப்பட்ட பொருட்கள் கூட இவங்க விற்கலாம். நிறைய எரிபொருள், இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணலாம். அது போக இந்த சிஸ்டம், இந்த கம்ப்யூட்டர்லாம் அசம்பிள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது அசம்பிள் பண்ணி விற்கிற வியாபாரம் அது பண்ணலாம். ரியல் எஸ்டேட் நல்லா வரும். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த 35 வயசுக்கு மேலே இந்த தொழில் ஆரம்பிக்கணும். அப்போ தான் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது வரைக்கும் இவங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சு, அடிமை தொழில்னு சொல்லுவாங்க, அடிமை வேலை, அடிமையாக இருக்கணும் ஒரு இடத்துல. அடிமை தொழில் இவங்களுக்கு செட் ஆகாது. பட் அடிமையாக வேலை செய்யணும். வேலை செஞ்சு கற்றுக்கிட்டு வந்து இவங்க அடுத்த ஒரு பேர் வந்து இவங்க ஒரு நிலநாட்டுற அளவுக்கு இவங்க தொழில் நல்லபடியாக வரும். திருமணம் பார்த்தீங்கன்னா, திருமணத்தில் தான் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைங்க. எப்படின்னா, ஒன்று ஒத்து வராது. தான் பெருசு, தான் இனம் பெருசு, தான் குடும்பம் பெருசு இப்படின்னு சொல்லி, தான் குடும்பம் தான் பெருசு, தான் தந்தை தாய் இவங்க தான் ரொம்ப பெருசு, தான் அண்ணன் தம்பி தான் இவங்க ரொம்ப பெருசு அப்படின்னு இவங்க வாழ்ந்து வந்தாலே இவங்களுக்கு நிறைய இன்னல்கள் வரும். இதெல்லாம் மாற்றணும், அவங்க தான் மாற்றணும். அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட அப்பா அம்மாவும் கொஞ்சம் ஹெட்வெயிட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அதையும் மாற்றணும். இவங்க யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட அப்பா அம்மாவோ அவங்களோட குடும்பமோ, அதான் மாமியார் மாமனார் குடும்பம், மாமியார் மாமனார் அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே தான் குடும்பம் போல் இவங்க எப்போ எடுத்துக்கிறாங்களோ அப்போ இவங்க வாழ்க்கை, திருமண வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக சூப்பராக இருக்கும்ன்றது அஸ்வினி நட்சத்திரோட விதி. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காந்தர்வ விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கு வந்து அவங்க வாங்கி இவங்க பொருத்தலாம். பொருத்தி வந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இந்த மொத்தம் 4 பாதமும் தாராளமாக பண்ணலாம். மாவிளக்கு ஏற்றலாம். இதில் மட்டும் என்னென்னா, 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மட்டும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஏற்றணும். 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் திங்கட்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஏற்றணும். இது கண்டிப்பாக இப்படி பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது போக இவங்க எப்பயுமே நீல கலர், அதாவது ரொம்ப பால் நீளம்னு சொல்லுவாங்க, அந்த நீல கலரில் சட்டை அணிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப டார்க்கில் சட்டை போடுறது அவ்வளவு இதில்லை. இந்த நீல கலர் சட்டை இவங்க போடுறது ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி இவங்க அப்பாவுக்கு வந்து நீல கலர் சட்டை வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்ப இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். குழந்தை வளர்க்குறதுல இவங்க ரொம்ப கராராக இருப்பாங்க. அதே சமயத்தில் குழந்தைக்காக என்ன வேணால் செய்யணும்னு நினைப்பாங்க. இவங்களோட குழந்தையும் அப்பாவுக்கு, ஏதாவது இவங்களோட குழந்தைக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு நல்லபடியாக செய்யணும். அம்மா மேஷராசி அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும், அப்பா மேஷராசி அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும், இவங்க 2 பேருக்குமே நல்லது செய்யணுன்றது இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அலாதியான பிரியமாக இருக்கும். இவங்க குழந்தைய வந்து நல்ல ஒரு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தையும் நல்லா படிக்கும். செல்வமை பொறுத்த வரைக்கும்
தனம், செல்வம் இது இரண்டுமே இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிஸ் பண்ணிடுவாங்க. எங்கன்னா இவங்க நம்பிக்கையில் தான். ஒன்று கணவரை நம்பி ஏமாறுறது, இல்லாட்டி மனைவியை நம்பி ஏமாறுறது. மனைவி சொல்கிற இடத்துல வந்து பணம் போட்டேன் ஏமாந்துட்டேன், காரணம் கணவர் சொன்ன இடத்துல பணம் போட்டேன் ஏமாந்துட்டேன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் அவங்க சொல்லி ஏமாறல, உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிட்டீங்க. இதுதான் ஒரு கரெக்டான ஒரு சொல்லு. அதிக ஆசை அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அடிக்கடி வரும். வராதுன்னுலாம் கிடையாது, வரும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜாதகம் சில விஷயங்களில் தொழில் பண்ணலாம், சில தொழில் பண்ணக்கூடாதுன்னா தொழில் பண்ணக்கூடாது தான் சில ஜாதகத்துக்கு. ஆனால் சில வருஷங்கள் கழித்து தொழில் பண்ணலான் இருக்கும், அந்த வருஷங்களை கழித்து பண்ணிங்க. இப்போ 35 வயசுல நீங்கள் தொழில் பண்ணணுன்னா அது பொதுவாக நான் சொல்கிறது. அதுமாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டு இதிலெல்லாம் போட்டு பணத்தை நிறைய வீணடிப்பாங்க இவங்க. ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, இவங்கிட்ட காசு கொடுத்தேன் அவங்ககிட்ட காசு கொடுத்தேன். இதெல்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க செல்வம் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வீடு வந்து கன்ஃபார்ம். இவங்களுக்கு எப்பயுமே வீடு அமைஞ்சே இருக்கும். பிறக்கும் போதே சொந்த வீட்டோட பிறக்கலாம், இல்லாட்டி 40 வயசுக்கு மேலே இவங்க இடம் வாங்கினாங்கன்னா அப்படியே கையிலேயே நிற்கும் அந்த வீடு, இடம் எதாக இருந்தாலுமே. அவசரப்பட்டு லோன் போட்டு ஃபஸ்ட்டே வீடு வாங்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரமாதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. வீடு உங்களுக்கு எப்பயுமே ஒரு மங்களகரமான வீடு அமையறதுக்கு நீங்கள் எப்பயுமே வீட்டில் காலையில் விஷ்ணு சகஸ்ரநாமம், கந்தசஷ்டி கவசமும் நீங்கள் ஓட விட உங்கள் வீடும் சீக்கிரம் அமையும். இல்லைன்னா வீடை கெட்டினங்க அப்புறமா வீடு நல்ல சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு இதை பண்ணுங்க. அதுமாரி நான் சொன்ன அந்த காந்திர விளக்கு ஏற்றுங்க, நல்லாயிருக்கும். வாகனம் வந்து இவங்களுக்கு நல்ல வாகனமாக அமையும். ஆனால் அந்த வாகனத்தில் சின்ன அடிப்படாமல் இருக்கிறதுக்கு வன்னிமர குச்சியை வாங்கி எங்கே எல்லா கடையிலையும் கிடைக்கும் வாங்கி வைங்க. சிவன் கோயிலையோ இல்லைன்னா திருப்பூர் முருகன் கோயிலில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு நாட்டு மருந்து கடையில் கேட்டாலும் தருவாங்க, வாங்கி வச்சுக்கோங்க. சிவப்பு கலரு, நீலம் கலரு, டார்க்காக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. சிவப்பு, நீலம் இந்த 2 கலரில் வண்டி வந்து நல்லாயிருக்கும். வெள்ளை உங்களுக்கு செட் ஆகாது. வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல காஸ்ட்லியான வாகனம் இவங்களுக்கு அமைஞ்சால் இவங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். வாகனத்தை ரொம்ப அதிக வேகத்துடன் வண்டி ஓட்டுவது இவங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கும். காலில் வந்து அடிபடும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வேகத்தோடு ஓட்டாதீங்க. வெளியூர் பிரயாணங்கள் வாகனத்தை ஓட்டும் போது முதல்ல நல்ல ஒரு பிள்ளையார் கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த 4 பதமும் ஓட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கு கேட்க வேண்டிய ராகம்னு பார்த்தீங்கன்னா கானமூர்த்தி ராகம்னு சொல்லியிருக்குங்க. இந்த ராகத்தை கேட்க இவங்களுக்கு பணங்கள் நிறைய வரும், பணம் நல்லா சம்பாதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மரம்னு பார்த்தீங்கன்னா எட்டி மரம் இவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மரம் இருக்கிற கோயில்களுக்கு போய் தரிசனம் செய்துட்டு விட்டு வர்றதும், அந்த மரத்துக்கு ஏதாவது மரத்துக்கு தண்ணி ஊற்றுறதோ, இல்லை நீங்கள் அந்த மரத்தை போய் சுற்றி வலம் வர்றதோ, மரத்தை தொட்டு கும்புறதோ ரொம்ப உங்களுக்கு நல்ல பவர் கொடுக்கும். ரத்தனம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவளம், மாணிக்கம், பூனைக்கண் இந்த ரத்தனங்கள்லாம் நீங்கள் செயினில் போடலாம், இல்லை மணியாக அவங்க காசு வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு விரலில் போட்டுக்கினாலும் விரலில் போட்டுக்கலாம். திசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கும் தெற்கும் வந்து ரொம்ப விசேஷமான திசையாக இருக்கும். வீடு கட்டுறது, கடை, இல்லை நீங்கள் கல்லாப்பட்டி வைக்கிற திசை, உங்கள் டேபிளே நீங்கள் இந்த 2 திசையில் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முக்கோண குறியீடு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா பசு மடி வந்து குறியீடு இருக்கணும். குதிரையோட தலை இல்லை குதிரை, இதெல்லாம் வந்து குறியீடாக நீங்கள் விசிட்டிங் கார்ட்லேயோ இல்லை உங்கள் கம்பெனி லோகோலையோ இல்லை டிஷர்ட்லேயோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வரவும், வாழ்க்கை நல்ல வளத்துடன் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். எண்கள் 7, 9 ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. இந்த 7, 9 முடிகிற மாதிரி கூட்டலில் ஏதாவது கார் வாங்குறதோ 7லையோ 9லையோ கூட்டினா இதேமாரி உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக மாற்றி கொடுக்கும். கோவில் ஸ்ரீரங்கம் தாங்க. நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு தீராத இடம் வந்து ஸ்ரீரங்கம்ங்க. அப்புறமா கொல்லிமலைங்க. இந்த 2 இடத்துக்கு போயிட்டு வாங்க. எல்லாருமே திருத்துறைப்பூண்டி சொல்லுவாங்க, பட் இந்த ஸ்ரீரங்கமும் கொல்லிமலை போயிட்டு வந்து சேவிச்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத இன்னல்கள், தேவையில்லாத உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கணும்னா இந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னன்னா எந்த டைமில் போகிறதுன்னு தெரியாது. சுப்ரபாத தரிசனம் தான். ஸ்ரீரங்கம்
பிரபாத தரிசனத்தை பாருங்கள். நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி போனால் கூட ரொம்ப நல்லதுங்க, பாருங்கள். இல்லை நாங்கள் வேறு ஊரில் இருக்கோம், வேறு நாட்டில் இருக்கோம்னா நீங்கள் ஸ்ரீரங்கநாதரோட ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வழிபடணும். நேராகவே போய் கடவுள்னு பார்த்தீங்கன்னா இவங்க வணங்க வேண்டிய கடவுள் முருகர், விநாயகர், மகாவிஷ்ணு. இவங்க 3 பேரையும் இவங்க வணங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். முருகர் இல்லை வேல் மட்டும் இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் எப்பயுமே கூட வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். முருகரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குன்றத்தூர் முருகர், சென்னையில் இருக்கிற குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். விநாயகர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கோயில் நிறைய பேர் தெரியாது. பாதாள விநாயகர் கோயில் மடிப்பாக்கம் பக்கத்தில் இருக்கும். மடிப்பாக்கம் நங்கநல்லூருக்கு நடுவில் இருக்கும். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். மகாவிஷ்ணு, சென்னையில் நீங்கள் வந்து ஒரு விஷ்ணு கோயில் போடணும்னா திருநீர்மலை சைன பெருமாள் ரங்கநாதர், எங்கள் அப்பன் ரங்கநாதர் இருப்பார். சிங்கப்பெருமாள் கோயில் போகலாம், பார்த்தசாதி கோயில் போகலாம். இந்த 3 கோயில் ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. சித்தர், நீங்கள் வழிபட வேண்டிய சித்தர் போகர், பழனியை சென்று வழிபடலாம். இதில் ஒரு ரகசிய பரிகாரம் இருக்குது, நான் கடைசியில் சொல்கிறேன். விலங்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியான விலங்கு குதிரை தான். நீங்கள் இப்போ நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, சித்தர், பழனி, போகர். இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் பழனி போய் வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவோட இன்னல்கள் தீரணும்னா நான் சொல்கிறபடி இந்த பழனியை அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தயவு செய்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அஸ்வினி நட்சத்திரம் மட்டும் இல்லை, யார் வேணாலும் போகலாம். விடிய காலையில் 4 மணிக்கு நைட்டே போய் தங்கிடுங்க. நல்ல ஒரு ஹோட்டலில் எடுத்து தங்கிட்டு விடிய காலையில் 3 மணிக்கெலாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு 3:30க்கெலாம் அந்த மலைக்கு கிட்ட போயிட்டு அந்த மலையை கிரிவலம் வாங்க. சட்டை போட்டுருக்கூடாது ஆண்கள். லேடிஸ் வந்து சுடிதாரோ இல்லைன்னா ஒரு சேலை கட்டிட்டோ போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்மளோட பாரம்பரிய உடைகள் அணிஞ்சு போகிறது நல்லாயிருக்கும். ஆண்களாக இருந்தால் வேஷ்டி இல்லை ஏதாவது பேண்ட்டுக்கு ட்ராக் பேண்ட்டோ ஏதாவது போட்டுக்கலாம். நல்லபடியாக போய் கிரிவலம் 4 மணிக்கு நீங்கள் கிரிவலம் வந்து நீங்கள் மலை ஏறி சாமி கும்பிட்டு பாருங்கள். உங்களோட எல்லா வித நன்மைகளும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். இது மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் மட்டும் இல்லை, 27 நட்சத்திரத்துக்கும் சில பேர் ஏறக்கூடாது தான், மலை ஏறி சாமி கும்பிடக்கூடாதுன்னா சில நட்சத்திரத்துக்கு இருப்பினும் கிரிவலம் வரலாம். கிரிவலம் வர்றது ரொம்ப விசேஷம் தான். அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் ஒரே ஒரு சின்ன ஒரு ரகசிய உண்மை சொல்கிறேன். இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நல்ல விஷயங்களும் இருக்குது. தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத மனக்கசப்பு, தேவையில்லாத கோபம், முன்கோபம் இதெல்லாம் நீங்கள் விட வாழ்க்கையில் முன்னேறலாம். அதிக ஆசை, பணம் வச்சிருக்கவங்க மேலே ஆசை, இதெல்லாம் பட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னல்கள் மட்டும்தான் வந்து கையில் வந்து சேரும். இன்னல்களே இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா அதிக ஆசையை விடுங்க, கோபத்தை விடுங்க, நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க, மனது திருப்தியாக இருங்க. தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் தூர தூக்கி போட்டு நல்லபடியாக வாழ்வதற்கு நாங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.